என்ன முத்து ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு சொல்லி நேர்லயே வந்துட்ட? உன் பணத்தை நான் தரமாட்டேனா? அண்ணா பணத்துக்காக வரலீங்கண்ணா. ஆ. நேத்து உங்ககிட்ட குட்டிகளை கொடுத்தேன்ல, ஆமா. அதுல ஒரு கருப்பு குட்டிய இரு. எவ்வளவு நேரம் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது? இந்த அறுத்துட்டு வந்துடுற இரு. ச்சே, அறுக்கவே முடியல. அக்கா இது நம்ம புஜியோட கை இருக்கா? நான் எங்க புஜ்ஜியை விட்டுருங்க, நான் காசு கொடுத்துட்றோண்ணா. ஏய், கையறுத்தவனுக்கு ஆட்டை திருப்பி தரணுமா? மன்னிச்சிருங்க பாய், நீங்க ஆட்டோ எடுத்துருவீங்கிற பயத்துல தான் உங்களை தள்ளி விட்டாங்க பாய். பாய் இதுல 500 ரூபா இருக்குதுங்க பாய், இதை வச்சுக்கிட்டு எங்க ஆட்டை விட்டுருங்க பாய். ஏய், என்னடா காசு இது 500 ரூபா? நீ என் கையை வெட்டினியே, இதுக்கே 200-300 ரூபா செலவாயிடும். நான் இப்போ இந்த ஆட்டை அறுத்தேன்னா எனக்கு 5-6 கிலோ கறி தேரும். கிலோ 800 ரூபா. அது இல்லாம தோல் 450 ரூபா. தலை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் கணக்கு போட்டு பாரு. அதுக்கு ஒரு 1000 ரூபா. மொத்தமா எவ்வளோமா வருது? அக்கா இவர் என்னக்கா எல்லாத்துக்கும் தனித்தனியா வேலை சொல்றாரு? நம்ம உயிரோட தானக்கா கேட்குறோம். டேய், ஆட்டை பொறுத்த வரைக்கும் உயிர் ஒண்ணுதான், உடம்பு ஒண்ணுதான். வெட்டினா கறி, வித்தா காசு, அவ்வளவுதான். பாய் நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு 5000 ரூபாய் வரும் பாய். கணக்கெல்லாம் நல்லாதாம்மா போடுற. 5000 ரூபாய்க்கு 500 கொடுத்த மீதி யாருமா தருவா? இப்போதைக்கு எங்க கிட்ட இவ்வளவுதான் பாய் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஆட்டை விட்டுருங்க பாய், ப்ளீஸ் பாய். உயிரை வாங்குறோம். இப்போதைக்கு இந்த காசை வச்சுட்டு எங்க ஆட்டை விடுங்கண்ணா, நாங்க மிச்சத்தை அப்புறமேல் தந்துடுறோம்ண்ணா. டேய், இப்ப நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த ஆடு இப்ப என்னோடது. நீ 10000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆட்டை நான் தர மாட்டேன். கிளம்புங்கலாம். என்ன பாவங்கண்ணா. டேய், முதல்ல உன்ன சொல்ல வேண்டாம். கூட்டிட்டு வந்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அவனையே திட்டுறீங்க. 5000 ரூபா கொடுத்துட்டு ஆட்டை பிடிச்சிட்டு போ. அக்கா இப்போ 500 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சுக்கோங்க. எப்ப காசு கொடுப்பீங்க? ஏய், அவங்ககிட்ட என்னடி டைம் கேட்கறது? நான் சொல்றேன்டி டைம். இத பாரு, இப்ப மணி என்ன 2. 5 மணிக்குள்ள வந்தீங்கன்னா உங்க ஆடு உயிரோட கிடைக்கும். லேட்டா வந்தீங்கன்னா உங்க ஆட்டு கறியவே நீ கொடுத்த காசு கொடுக்குற, எடுத்துட்டு போய்ங்க. அவ்வளவுதான். இடத்த காலி பண்ணுங்க. இல்ல வந்துட்டாங்க வியாபாரத்துக்கு எடுக்கும். கிளம்புங்க. ஏன்னா அந்த குட்டிகளுக்கு சாயந்தரம் வந்து காசு வாங்கிட்டீங்களா? பேசாம போயிரு முத்து. பணம் கொண்டு வரேன் புஜ்ஜி, சரியா? பொறுமையாக வாங்கிக்கிறேங்க. கிளம்பு. நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து குட்டியை வாங்கிக்கங்க. நான் கிளம்புறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். இது வேற லெவல். இது என்னக்கா பண்றது? ஏய், இதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து பணம் வசூல் பண்ணலாமா? ஆமாங்கக்கா, சூப்பர் ஐடியா. ஏக்கா அடிக்கிறீங்க? இங்கே நாங்கன்னு தான் எழுதணும். எத்தனை காப்பி? 50 காப்பிங்கண்ணா. 50 காப்பி போதுமா? அண்ணா 49 போதும். அதான் எழுதுனது ஒன்று இருக்குல்ல. அக்கா ஜெராக்ஸு காசு கேட்டா திரும்ப போயிடலாம். இந்தாம்மா, நீ கேட்ட 49 காப்பி இருக்கு. அண்ணா அது ஓ சாரிம்மா, மறந்துட்டேன். ம், என்னம்மா, நான் தான் பிள்ளையார் சொல்லியா? அண்ணா உங்களுக்கு தானா முதல்ல கொடுக்குறேன், ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எனக்கு நீதாம்மா முதல் கஸ்டமரு. என்கிட்டயும் பணம் இல்லையாம்மா? மாமா ப்ளீஸ் மாமா, புஜ்ஜியை காப்பாற்றணும் மாமா. இந்தாம்மா, இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ. என்ன பார்க்குறீங்க?
ஜெராக்ஸுக்கு 98 ரூபா, இத்தோட சேர்த்து 100 ரூபா. ஆக மொத்தம் என் பங்கு 100 ரூபா. ஓகேவாம்மா? இந்தாங்க, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ மாமா. தேங்க்ஸ்ண்ணா. நான் இந்தாங்க. டேய் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன்டா பாருடா. ஆசையா மட்டன் பிரியாணி தலைக்கறியெல்லாம் ஆர்டர் பண்ணேன்டா. இதை படிச்சுட்டு ஒன்னே சாப்பிட முடியல. இது நீயே வச்சு தொலை. சே இதுகளால 500 ரூபா வேஸ்ட். சார் என்னது? ஓ இதுக்கு தான் அவர் கத்துனாரா? ஏண்டா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். 2 ரூபா ஜெராக்ஸ் பேப்பர் வச்சு என் பிசினஸ் கெடுக்குறீங்களா? வெளியே போங்கடா. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ச்சே எங்கிருந்தா வந்து சேருதோ இந்த இம்சைகள்லாம். நம்மளே பிஸ்னஸ் டல்லுன்னு மண்டை காஞ்சி போய் கிடக்குறோம். இதுக்கு வேற. வணக்கம் சார். வணக்கம். ஏய் வசந்த் ஒரு நிமிஷம் இங்கே வா. சார் என்னக்கா இது? வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் பணம் தர மாட்டேங்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் பணம் தர தம்பி, மாட்டேங்கிறாங்களேக்கா. மனசு தளர பாப்பா, விடாத சரவணா. அந்த ஹோட்டல்காரரு இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இவ்வளோ தூரம் எங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. உங்கள் புஜ்ஜியை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் ஒரு பங்க்கில் தான் வேலை செய்கிறேன். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. பெட்ரோல் போட வரவங்களே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நல்ல யோசனையாக இருக்குது சரவணா. போகலாமா? போலாங்க்கா. போகலாம். சரி வாங்க. என்ன வராங்க? கொடுத்துட்டீங்களாங்கண்ணா? கொடுத்தாச்சுமா. அது சரி, இவங்க ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற நீ எதுக்குமா கஷ்டப்படுற? என்னோட நாய்க்குட்டியை காப்பாற்ற இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களோட ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்ல மனசுதாம்மா. பொறுமையா பேசுங்க சரியா? Okay. கார் வந்துருச்சு, போய் கொடுங்க. போங்க போங்க. ஏங்க முதல்ல வீட்டுக்கு போனதும் இந்த ஸ்டிக்கரை கிழிச்சு போடுங்க. அதுதான் நம்ம ராஜா கிடைச்சிட்டான்ல. என் புச்சி குட்டி. ஏ மீனா, தலைக்கறியும் ஒரு குடலும் வாங்கிக்கோ. அப்புறம் மறக்காம 4-5 தடவை குடலை நல்லா கழுவு, அப்பதான் வாசம் போகும். ஏங்க உங்களுக்கு ரத்தம் வேணுமாங்க? வாங்க சொல்லு. மீனா அப்ப ரத்தமும் வாங்கிக்க. மறக்காம சூப்புக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துரு. அக்கா என்னம்மா? இந்தாங்கக்கா. இந்தா புடி. கொஞ்சம் இருங்க. ஒரு உயிரை பாசமா பார்க்குறீங்க, இன்னொரு உயிரை பார்ட் பார்ட்டாக பார்க்குறீங்க. உலகத்துக்கே ஜீவகாருண்யம் பத்தி சொல்லி கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நம்ம இந்தியா தான். ஆனா இன்னைக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதியில நம்ம இந்தியா தான். நாடே முரண்பாடாக தான் இருக்கு. அதுல நான் முரண்பாடாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏங்க வண்டி எடுங்க போகலாம். அக்கா உங்கள் புஜ்ஜி குட்டி கிடைச்சதால தானே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இவங்க புஜ்ஜி கிடைச்சா இவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்லக்கா. என்னது செல்லம்மா ஆட்டுக்குட்டி வளர்த்தீங்களா? பெட்சாட்டில் ஆட்டுக்குட்டி பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்குங்களா? பெட் அனிமல்ஸ் ஆர் டிரைவ்டு பை ஹார்ட், நாட் பை சார்ட். வாங்கடா. ஏமா கொஞ்சம் நில்லுமா.
இதை வச்சுக்கோமா. இதுல 650 ரூபா இருக்குமா. இப்ப நான் கால் பண்ணி ஆர்டர் பண்ண அந்த ஆட்டுக்கறியோட விலை, அதை நான் வேண்டான்னு சொல்லிக்கிறேன். இது என் கார்டு. ஆடு கிடைச்சதையும் ஃபோன் பண்ணுங்க, நான் சந்தோஷப்படுவேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கக்கா. பாய். அது உசுரை காப்பாற்றணும்னா 5000 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு நாம என்னடி பண்றது? பார்த்தா பாவமா தான் இருக்கு. நாங்களே வசூல்றானிங்க, எங்ககிட்டே வசூலா? அக்கா அக்கா ப்ளீஸுங்கக்கா, காசு கொடுக்கலனா புஜ்ஜியை வெட்டிடுவேன்னு சொன்னாங்கக்கா. இன்னைக்கு எவ்வளோக்கா கலெக்ஷனு? ரொம்ப கம்மியா தாண்டி இருக்கு. பரவாயில்லக்கா, எவ்வளோ வசூலாக இருக்கோ அதை கொடுத்துடலாம். பாவம் குழந்தைங்க எவ்வளோ பிரியமாக கேட்குறாங்க. சரி கொடுத்துடலாம். வழக்கமாக நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனால் முதல் தடவையாக பணம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறோம். நல்லா இருங்க.